கேர்ள்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டிங் லைன்னு கற்றுக்க போகிறோம். ஸ்டாண்டிங் லைன்னா நம்ம எப்படி நிற்கிறோமோ அதே மாதிரி நேர் கோடு போடுறதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் லைன். ஓகேயா? ஸ்டாண்டிங் லைன் போடலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி தானே நம்ம நிற்கிறோம், அதனால இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, அடுத்து ரெண்டாவது, இந்த ஸ்டாண்டிங் லைன்லாம் எதுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம்னா 1 எழுதுறதுக்கு, சரிங்களா, L எழுதுறதுக்கு, அதுக்கப்புறம் 7 போடுறதுக்கு, அப்புறம் வேறு எது 10 போடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டிங் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய இதுக்கு நம்ம ஸ்டாண்டிங் லைன் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? இந்த ஸ்டாண்டிங் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்காண்டி மிஸ் என்ன பண்ணணும்னா 2 டாட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக 2 டாட், இதே மாதிரி தான் உங்களுக்கு டாட்டாக கொடுப்பேன். இந்த டாட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாட்டையும் கீழே இருக்க டாட்டையும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் டாட் இல்லாமல் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம லைன் அந்த டாட் இல்லாமலே ஸ்டாண்டிங் லைன் போட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேயா? நீங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்டாண்டிங் லைனுக்குரிய லெட்டர்ஸ் வரும்போது கரெக்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டிங் லைன் கற்றுக்கிட்டாச்சு. ஓகே, எல்லோரும் குவைட்டாக இருந்து கிளாஸுக்கு குவைட்டாக இருந்து கவனிச்சிங்க. வெரி நைஸ் கேர்ள்ஸ் ஆல்ஸ்.